வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் லைவ் டெஸ்ட் வீடியோ. டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்துடட்டும், ஒரு 1 minute வெயிட் பண்ணுவோம். இதுக்கப்புறமா எவ்ரிடே மார்னிங் உங்களுக்கு ஷெட்யூல் படி லைவ் டெஸ்ட் லெசன்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ்குள்ளே போகலாம். First question, the Archaeological Survey of India was started in. நல்லா questions read பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் A 1861. ஸோ Archaeological Survey of India 1861ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. செகண்ட் கொஷின், choose the correct statement about upper town. The part of the city to the west was higher and it was called citadel. It was used by the administrators. Great bath and granaries are located. All the above. So options நல்லா read பண்ணிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் பார்த்துருவோம். ஆப்ஷன் டி. 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே அப்பர் டவுனை பற்றின எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். தேர்ட் கொஷின்குள்ளே போகலாம். த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் டெல்ஸ் அபவுட் வாட் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் அ நியோலித்திக் சைட். செகண்ட் ஒன், இட் இஸ் லொக்கேட்டட் நியர் த போலன் பேசின் ஆஃப் பலூச்சிஸ்தான் இன் பாகிஸ்தான். தேர்ட் ஒன், இட் ஷோஸ் த எவிடன்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே எந்த பிளேஸ் பற்றி ரிலேட்டடாக இருக்குது அல்லது அந்த எந்த பிளேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறத இந்த கொஷினை கேட்டிருக்கோம். அண்ட் பிளேஸஸோட ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா அம்ரி, மெகர்ஹர், மிதாய் அண்ட் மண்டா. ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் யோசிச்சு. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மெகர்ஹர். நெக்ஸ்ட் கொஷின், dash scale was found in Lothal in Gujarat. Option ivory scale. அதுதான் அதுக்கான ஆன்சர். Next question, choose the correct statement. First one, radiocarbon dating method is a standard tool for archaeologists. This method is also known as C14 method. This method uses the radioactive isotope of carbon called C14 to determine the age of an object. So correct options எதுன்னு clear-ஆ படிச்சுட்டு choose பண்ணுங்க. ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் D. Next question, the Great Bath of Indus Valley Civilization is found at. ஸோ ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் மொஹெஞ்சதாரோ. நெக்ஸ்ட் கொஷின், விச் வாஸ் த ஒன்லி இண்டஸ் சைட் வித் அன் ஆர்டிஃபிஷியல் பிரிக் டாக்யார்ட்? ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ லோத்தல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், 8th கொஷின்குள்ளே போகலாம். Who wrote about buying jewelry from the land of Meluka? Answer பார்ப்போம். ஆப்ஷன் பி கிங் நரம்சின். 9th one, Indus seals have been found at. ஆப்ஷன் டி. இந்த 3 பிளேசஸ்லையுமே இண்டஸோட சீல்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக அவங்களுடைய ட்ரேட் நல்லபடியாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸாக தான் இந்த சீல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். 10th கொஷின், கேபிடி காம்ப்ளெக்ஸ் ஸ்ப்ரெட் ஓவர். ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் ஏ அண்ட் பி. போத் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் ரெண்டுலேயுமே கேபிடி காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. So next question, by which of the following reasons Harappan civilization is said to be urban?
Option A, well conceived town planning. Option B, astonishing masonry and architecture. C, standardized weight and measures. D, all the above. Students correct answer choose பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, all the above. Next question குள்ள போலாம். The Harappans did not know the use of, so இதுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, iron. Next question குள்ள போலாம். The Indus people used a red quartz stone called dash to design jewelry. ஸோ இதுக்கான ஆன்சரும் மோஸ்ட்லி எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்டாகவே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கார்னீலியன். Next 14th question. Which of the following statements are correct? Incorrect. First one, cotton fabrics were in common use. Second, the Indus civilization seems to have been a peaceful one. Few weapons were found and there is evidence of an army. Third, ornaments were popular among men and women. Fourth, wool was also used. ஸோ ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் 2. ஸோ இது ஏன் ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பீஸ்ஃபுல் ஒன் அப்படின்றது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து நோ எவிடன்ஸ் ஆஃப் ஆர்மி, நான் எவிடன்ஸ் ஆஃப் ஆர்மின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். 15th question. Out of the following remains excavated in Indus Valley, which one indicates the commercial and economic development? ஸோ கொஷின்ஸ் கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சீல்ஸ். எக்கனாமிக் அண்ட் கமர்ஷியல் டெவலப்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து சீல்ஸ் தான் வரும். ஏன்னாக்கா சீல்ஸ் தான் ஒரு டைனாஸ்டி ஆர் அடுத்த டைனாஸ்டி, ஒரு கிங்டம்லேருந்து இன்னொரு கிங்டம், ஒரு சிவிலைசேஷன் டு இன்னொரு சிவிலைசேஷனுக்கு அடையாளமாக இருக்கும். ஸோ அந்த ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுற சீல்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். த மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் த இண்டஸ் பீப்புள் இஸ். ஆன்சர் நாட் நோன். ஸோ அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் வந்து இது வரைக்கும் யாருமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலை. பட் அவங்க அக்ரிகல்ச்சர், வீவிங் அண்ட் பாட்ரி மேக்கிங் இது எல்லாமே ப்ராக்டிஸில் தான் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு அசம்ஷனில் தான் சொல்லியிருக்காங்க. பட் மெயின் ஆக்குபேஷன் வந்து நாட் நோன் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இண்டஸ் சிவிலைசேஷன். ஃபர்ஸ்ட், தேர் வாஸ் அ ஹை சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆன் பப்ளிக் ஹெல்த். It is the largest among 5 ancient civilizations. The Indus also had advanced sanitation and drainage system. The world's second planned cities are found in this civilization. So 4 statement படிச்சிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2, 4 only. 2 and 4. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 3 only. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஏன் ராங்னா, லார்ஜஸ்ட் அமாங் 5 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் இருக்குது. பட் அதில் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் வந்து 4 மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஏன் இன்கரெக்ட்னா, வேர்ல்ட்ஸ் செகண்ட் பிளான் சிட்டிஸ் வந்து சிவிலைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பிளான்டு சிட்டிஸ் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்குது. ஸோ 1 and 3 தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுடைய கரெக்டானது. நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். தி கிரானரி வாஸ் டிஸ்கவர்ட் இன். ஸோ ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராக்கிகர்ஹி. நெக்ஸ்ட் கொஷின். One of the following Indus Valley site is in Pakistan. அது எந்த பிளேஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்னா உங்களுக்கு மேப் ரீடிங் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன் ஃப்யூச்சர் டெஸ்ட்டில் மேப் கொஷின்ஸும் இன்க்ளூட் ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் டி, ஹரப்பா. அண்ட் லாஸ்ட் கொஷின். The ruins of Harappa and Mohenjo-daro were found on which of the following rivers bank?
இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு மேப் ரீடிங் தெரிஞ்சதுன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. ஸோ போத் ராவி அண்ட் இண்டஸ் ரெண்டுமே தான் இதுக்கு வந்து ஆன்சராக வரும். ஸோ மேப் ரீடிங் தெரிஞ்சவங்களுக்கு இது கரெக்டான ஆன்சராக வந்து ஈஸியாக வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கான 20 கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு லெசனோட 20 கொஷின்ஸ் நாளைக்கு மார்னிங் லைவில் வருவோம். தேங்க்யூ ஆல்.